தயாரிப்பாளர் சங்கம் அவர்களுடைய சங்கத்தை ஒழுங்கா நடத்தி இருந்தாங்கன்னா இந்த பிரச்சனை ஏன் வருது? இனி எங்க சங்கத்தை நடத்த வர? உங்க வீட்டை நீ ஒழுங்கா பண்ணியிருந்தீங்கன்னா எங்க குடும்பத்தில் ஏன் இந்த பிரச்சனை வருது? எங்க குடும்பத்தை நீங்க பிரிஞ்சிருக்கீங்க. தயாரிப்பாளர்கள் ஒன்றிணைத்து இருந்தா இந்த இண்டஸ்ட்ரி அவங்க கண்ட்ரோல் இருக்கும். அவங்க பிரிஞ்சு இருக்கிறதால நாங்க ஒன்னா இருக்கிறத பார்த்து உங்களுக்கு கோபம் வருது. அப்ப எங்களை பிரிக்க நினைக்கிறீங்க, இது சரியா? என்னுடைய மதிய வணக்கம். நமது மேதின விழாவுக்கு நம்முடைய அழைப்பு ஏற்று இந்த மேடைக்கு வருகை தந்திருந்த சகோதரர் டி.எஸ். தியாகராஜன் அவர்களுக்கும், தற்போது பெங்களூரிலிருந்து விமானத்தில் வந்து கொண்டிருக்கிறேன், உங்களோடு இணைகிறேன் என்று உறுதியளித்துள்ள சகோதரர் திரு விஷால் அவர்களுக்கும், அதுபோன்றே மணாலியிலிருந்து விமானத்தில் வந்து கொண்டிருக்கின்றேன், முடிந்தால் இணைகிறேன் என்று உறுதியளித்துள்ள சகோதரர் திரு சரத்குமார் அவர்களுக்கும், இந்த விழாவில் கலந்து கொண்ட என்னுடைய மனைவி திருமதி ஆர்.கே. ரோஜா அவர்களுக்கும், நம்முடைய வாழ்நாள் கடவான பிஎஸ்ஐ மற்றும் இஎஸ்ஐ, பிஎஃப் மற்றும் இஎஸ்ஐ நமக்கு கிடைக்க சில வழிவகைகளை நமக்கு கற்றுத்தந்த இஎஸ்ஐயோடைய டெபுட்டி டைரக்டர் திரு ரமேஷ் குமார் அவர்களுக்கும், பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டுள்ளேன். நேரம் எப்போது ஓய்வாக கிடைக்கின்றதோ அப்போது கலந்து கொள்கின்றேன். 5 மணி வரை உங்கள் நிகழ்ச்சி இருக்கிறது, ஏதோ ஒரு நேரத்தில் கலந்து கொள்கின்றேன் என்று தகவல் அனுப்பியுள்ள நம்முடைய தொழிலாளர் துறை அமைச்சர் திரு சி.வி. கணேசன் அவர்களுக்கு, சம்மேளனத்தின் சார்பிலே பாராட்டுகளை பெற்ற சகோதரர் திரு ராதாரவி சார் அவர்களுக்கும், திருச்சியிலிருந்து வாழ்த்துக்களை அனுப்பியுள்ள பூச்சிமுருகன் அவர்களுக்கும், தமிழ்குமரன் அவர்களுக்கும், கலந்து கொண்டு சிறப்பித்த கலைப்புரி தானய்யா அவர்களுக்கும், கலந்து கொண்ட சுஜாதா விஜயகுமார் அவர்களுக்கும், சகோதரர் திரு சிவா அவர்களுக்கும், சகோதரர் தனஞ்சயன் அவர்களுக்கும், எங்களுடைய கனவு திரைப்படத்தை நினைவாக்கிய திரு பி.சி. ஸ்ரீராம் அவர்களுக்கும், வருவதாக உறுதியளித்துள்ள திரு சந்தோஷ் நாராயண் அவர்களுக்கும், வாழ்த்து விடைபெற்ற அருள்பதி அவர்களுக்கும், லலித்குமார் அவர்களுக்கும், எங்களுடைய சகோதரர்கள் திரு பி. வாசு அவர்களுக்கும், உதயசங்கர் அவர்களுக்கும், ஜாகோர் தங்கம் அவர்களுக்கும் மற்றும் அனைத்து சங்க நிர்வாகிகளுக்கும், உறுப்பினர்களுக்கும், சம்மேளன நிர்வாகிகளுக்கும் என்னுடைய முதற்கண் நன்றி நன்றி நன்றி. எப்படி ஒரு விசிட்டிங் கார்டோ அது போல நான் ஒரு விசிட்டிங் கார்டு தான். இந்த நிகழ்ச்சி நடைபெறுவதற்கு நான் ஒரு விசிட்டிங் கார்டு தான். இந்த நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெறுவது என்றால் வந்திருந்து வாழ்த்திய அனைத்து விருந்தினர்களும், அதுபோன்றே நமது 23 சங்கத்தைச் சேர்ந்த உறுப்பினர்களும், நிர்வாகிகளும், சம்மேளன நிர்வாகிகளும், இவர்கள் இல்லை என்றால் இந்த விழா இல்லவே இல்லை. அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். அனைவரின் முகமாகவே நான் இந்த விழாவை நடத்த நான் ஒற்றுக்கொண்டேன். செல்வமணியை பாராட்டுகிறேன் என்றால் அது அனைத்து உறுப்பினர்களும், அனைத்து நிர்வாகிகளும் சேரும் என்பதை நான் தயவு செய்து இந்த மேடையிலே சொல்ல விரும்புகிறேன். ஏன்னா அவங்க இல்லைன்னா இந்த ஃபங்க்ஷன் இல்லை. அப்போ எல்லா புகழையும் நான் எடுத்துக்கொள்ள நான் விரும்பவில்லை. என்னுடைய சக தோழர்களும், சக நிர்வாகிகளும், சக உறுப்பினர்களும் சேர்ந்து இந்த விழாவை நாங்கள் நடத்திருக்கோம். நாங்கள் முதல்ல எஸ்பிஎம் சாரை கூப்பிடலாமா அப்படின்னு நினச்சோம். கூப்பிடும்போது அவர் சொன்னார், சாருக்கு உடம்பு சரியில்லை, அவர் வாழ்த்துறை மட்டும் வாங்கிக்கலாம் அப்படின்னு ஒரு ஃபோன் மட்டும் பண்ணோம். ஆனால் இந்த வயதிலும் இந்த விழாவில் எங்களை வாழ்த்த வந்திருக்கின்ற திரு எஸ்பிஎம் அவர்களுக்கு உண்மையாகவே அவர் நான் பார்க்கவே இல்லை. அவர் ஏன்னா எதிர்பார்க்கவே இல்லை, சார் வருவாங்க நான் எதிர்பார்க்கவே இல்லை. என்னை கூப்பிட்டு செல்லும்படி நான் வந்திருக்குமான்னு சொல்லும்போது எனக்கு ரொம்ப 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 சந்தோஷம். எல்லாரும் வந்ததை விட உங்களுடைய வருகை எங்களை மிக சிறப்பித்தது சார். இந்த மேதின விழா நமக்கு 3 விஷயங்களை நினைவுபடுத்துறதுக்கு, இல்லை நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு காரணமாக இருக்கணுங்கிறதுக்காக தான் இது. எல்லாரும் என்னை ப்ரொடியூசர்ஸ் பாராட்டும் போது எனக்கு கொஞ்சம் பயமாக இருந்தது. ஏன்னா எங்கள் பெப்சி மீட்டிங் நடக்கும்போதே சொல்லுவாங்க, சார் நீங்கள் பெப்சி பிரசிடென்ட் மாதிரி இல்லை, ப்ரொடியூசர் கவுன்சில் பிரசிடென்ட் மாதிரி பேசிக்கிட்டு இருக்கீங்கன்னு. நீங்கள் வேற என்ன ஏதாவது பாராட்டினீங்கன்னா எங்கள் ஆளுங்க நினைப்பாங்க, அடடா இது உண்மைதான் போலுது அப்படின்னு.
அதனால நான் என்ன என்னோட மனைவி சொன்ன மாதிரி ஒரு 30-35 வருஷம் ஆச்சு நான் வரும்போது. நான் உங்களை மாதிரி தான் நானும் சென்னைக்கு வரும்போது கோடம்பாக்கத்திலிருந்து வடபழனி எடிட்டிங் ஸ்டுடியோ போகிறதுக்கு 25 காசு இல்லாத ஒரு சூழ்நிலையில், ஏழ்மையின் சூழ்நிலையில் நடந்து தான் நான் வந்துட்டு இருக்கேன். கோடம்பாக்கம் ஸ்டேஷனில் இறங்கினா வடபழனி வாகினி ஸ்டுடியோவில் எங்களோட எடிட்டிங் ரூம், அதுக்கு பெரும்பாலும் நான் நடந்து தான் வந்திருக்கேன். ஆனால் இன்னைக்கு ஒரு வசதியோட, நல்ல குடும்பத்தோட, சொசைட்டியில் மரியாதையோட, உங்கள் எல்லாரோட அன்பை பெற்றவனாக இருக்குன்னா அதுக்கு காரணம் என்னோட உழைப்பு மட்டும் இல்லை, என்னோட பணிபுரிந்த அனைத்து தொழிலாளர்களும் தான் இதுக்கு காரணங்கிறத நான் நெஞ்ச முழுக்க நான் உணர்ந்திருக்கேன். அப்போ என்னால் ஆனால் ஏதாவது ஒரு உதவி, என்ன உதவி பண்ணலாம்? அப்போ இவங்களை எஜுகேட் பண்ணும். ஏன்னா சினிமா மாறிட்டே இருக்கு. மாறுகின்ற சினிமாவுக்கு நம்ம மாற்றிக்கலன்னா சினிமா நம்மளை புறம் தள்ளிட்டு போயிட்டே இருக்கும். ஃபிலிமில் இருந்தது, ஃபிலிமில் இருக்கும்போது அது டிஜிட்டல் மாறுது. அப்போ நிறைய என் கூட பணிபுரிஞ்சவங்களை சொல்கிறேன், டிஜிட்டல் ஒர்க் பண்ணோம். என்னோட எடிட்டர் எதுவும் சங்கர் அவர் இப்போ இல்லை, அவங்ககிட்ட சொல்கிறேன், டேய் டிஜிட்டல் இது பண்ணுறான்னு. செல்லமணி அதெல்லாம் வேண்டாம், ஒரு அசிஸ்டண்ட்டை வச்சுக்கலாம். காலம் மாறும்போது டிஜிட்டல் மொத்தமாக அவனை ஓரம் கட்டிடுச்சு. நான் அசோக் மேத்தா இருக்காங்க, அசோக் மேத்தா என் கூட ஒர்க் பண்ணும்போது அவர் டிஜிட்டலில் கன்வெர்ட் ஆகிறாரு. அவர் எனக்கு ஐடியா கொடுக்குறாரு, செல்லமணி நம்ம டிஜிட்டல் கன்வெர்ட் ஆகலான்னு. நான் தான் 2வது படம் இந்த டிஜிட்டலில் தமிழ் சினிமாவில் எடிட்டிங் பண்ண 2வது படம் என்னோட படம் தான். அவருக்கு அது எடிட்டர். அப்போது நானும் அவரும் அதில் கன்வெர்ட் ஆகலைன்னா அங்கேருந்து நாங்கள் காணாமல் போயிருப்போம். அப்போ முதல்ல தெருக்கூத்தாக இருந்த சினிமா மேடை நாடகமாக மாறுச்சு. அப்போ தெருக்கூத்து கொஞ்சம் காணாமல் போயிடுச்சு. மேடை நாடகமாக இருந்த சினிமா, மேடை நாடகமாக இருந்த கலை மறுபடியும் சினிமாவாக மாறும்போது ரெகுலராக எவ்வரி சாட்டர்டே சண்டேல ட்ராமா போட்டிருந்த இதெல்லாம் காணாமல் போயிட்டாங்க, சினிமா வர ஆரம்பிச்சது. ஆனால் அதே நடிகர்கள் தான் இருக்காங்க, மேடையில் நடித்த நடிகர்கள் தான் இருக்காங்க. அன்னைக்கு 4 யூனியனாக இருந்தது, 24 யூனியன் தேவைப்பட்டுச்சு. இன்னைக்கு இப்போ 24 யூனியனாக வந்துட்டு இருக்கு. இப்போ அடுத்த ஸ்டேஜுக்கு சினிமா வந்திருக்கு. இதில் யாரும் இல்லாமலும் படம் எடுக்கலாம், எல்லாரும் வச்சுக்கிட்டு படம் எடுக்கலாம். அடுத்த லெவலுக்கு நம்மளை எல்லாரும் நம்ம தயார்படுத்திக்கணும். இன்னைக்கு உலகத்தில் ரொம்ப டிமாண்ட் எது தெரியுங்களா? பணம் இல்லை, தொழிலாளி தான். இன்னைக்கு உலகத்தில் ரொம்ப டிமாண்டாக இருக்கும் தொழிலாளி தான். அந்த உண்மை நமக்கு தெரியல. முதல்ல அந்த உண்மை நம்ம தெரிஞ்சுக்கணும். நாம எவ்வளோ முக்கியமானவங்க. எங்கே நம்ம பின்னாடி போயிடுவோம்னா, வளர்கின்ற தொழிலில் நாம அப்டேட் பண்ணிக்கலன்னா, அது எதுவாக ஒன்றாலும் இருக்கட்டும், டைரக்ஷனாக இருக்கட்டும், சினிமாட்டோகிராஃபியாக இருக்கலாம், எடிட்டிங்காக இருக்கலாம், சாப்பாடு போடுறதா இருக்கலாம், சாப்பாட்டு தட்டை க்ளீன் பண்ணுறவங்களா இருக்கலாம், டிரைவிங்காக இருக்கலாம், இல்லை லைட்மேனாக இருக்கலாம், டெக்னீஷியனாக இருக்கலாம், மேக்கப்பாக இருக்கலாம், டான்ஸாக இருக்கலாம், ஃபைட்டாக இருக்கலாம், எது ஒன்றாலும் இருக்கலாம். ஆனால் அப்டேட் ஆகிட்டே இருக்கு. நம்ம நான் புலன் விசாரணை எடுக்கும்போது இந்த வசதி இருந்தால் நான் நிச்சயமாக இந்த சினிமா இங்கிலீஷ் சினிமா மாதிரி எடுக்கணும்னு நினச்சேன். ஆனால் இங்கிலீஷ் சினிமாவே எடுத்திருப்பேன், இந்த வசதி அப்போ இருந்திருந்தா. அப்போ உங்களுக்கு இப்போ இந்த வசதி கிடைச்சிருக்கு. இப்போ இருக்கிற டைரக்டர்ஸுக்கு, டெக்னீஷியன்ஸுக்கு அளப்பரிய வசதிகள் கிடைச்சிருக்கு. அதை நாம் பயன்படுத்திக்கிட்டோமா நிச்சயமாக நம்மளை யாரும் இந்த இடத்துல அசைக்க முடியாது. அது மட்டும் இல்லாமல் சினிமா யாருக்கு சொந்தம்னு நினைக்கிறீங்க நீங்கள்? ப்ரொடியூசர்ஸுக்கா? நிச்சயமாக இல்லை, நிச்சயமாக இல்லை. தமிழ் சினிமாவில் 30-40 வருஷம் இருக்கிற ப்ரொடியூசர்ஸ் யாரோ ஒருத்தர் 2 பேர் தான். இப்போ தியாகராஜன் சார் இருக்காரு, சிவா சார் இருக்காங்க, இது மாதிரி சில கம்பெனிஸ் இருக்கு, தானு சார் இருக்காங்க. அதாவது விரல் விட்டு எண்ணக்கூடிய ப்ரொடியூசர்ஸ் தான் 30-40 வருஷம் இருக்காங்க. ஆனால் இங்கே இருக்கிற ஒவ்வொருத்தரும் சாப்பாடு போடுறவங்கள இருந்து, சாப்பிட்றவங்கள இருந்து, டிரைவிங்கில் இருந்து, நம்மளாம் எவ்வளோ நாள் இருக்குங்க? 30-40 வருஷம் குறைவு இல்லாமல் இங்கே எல்லாரும் இருக்கும். 40 வருஷம் சினிமா நமக்கு தான் சொந்தம். இந்த சினிமாவை காப்பாற்ற வேண்டியது நாம தான் இதனோட உண்மையான உரிமையாளர்கள் நாம தான். சிவா சார் அழகா ஒரு வார்த்தை சொன்னார். சில நேரங்களில் நம்ம ரெட் லைட் எரியும்போது சண்டை கோவம் வரும். ஏன்னா நம்ம அர்ஜென்சி நமக்கு இருக்கும், போகலாமான்னு தோணும். ஆனால் ரெட் லைட் இருக்கிறதால அடுத்தவனுக்கு கிரீன் லைட் இருக்கும், அவன் வேகமாக வருவான். ஏன்னா அவனுக்கு கிரீன் லைட் எரிஞ்சிருக்குன்னு நம்ம கண்ணுக்கு அவன் வர்றது தெரியாது. நம்ம உள்ளே போயிடுவோம். உள்ளே போன மோதம்னு விபத்து நடக்கும். சகோதரர் விஷால் அவர்களுக்கு பெப்சியின் சார்பில் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சிருக்கோம். விஷால்
காற்று மாதிரி. காற்றை கையில் பிடிக்க முடியாது, விஷாலை நேரில் பார்க்க முடியாது. ஒரு நாள் 24 மணி நேரம் கூட இருப்பார், 24 நாள் காணாமல் போயிடுவார். நீ ஃபோன் பண்ணி ஃபோனுக்கும் வலிக்கும் எங்களுக்கும் வலிக்கும். எங்கடா போனா நினைக்கும் போது, சார் ஃபோன் பண்ணிங்களா சார், ஃபோன் பண்ணிங்களா சார், 24 முறை ஃபோன் பண்ணுவார். ஆனால் எனக்கு ஒரு பயம், விஷால் நான் வர முடியுமா சார்? வந்துடுறேன் சார். அதாவது வர்றவங்க கொஞ்சம் யோசிச்சு சொல்லுவாங்க, இப்போ என்னைக்கு ஃபங்க்ஷன் சார், வரலாமா அப்படியான்னு. நான் கூப்பிட்டோன்னே வந்துடுறேன் சார்னார். அப்போவே எனக்கு டவுட்டு, வருவாரா மாட்டாரா, யோசிக்காம சொன்னார் அப்படின்னு பயத்துக்கிட்டே கேட்டேன். விஷால் நான் நேம் போட போகிறேன் இன்விடேஷன். இல்லை சார் நான் டெஃபினட்டாக வந்துடுறேன்னாரு. அப்புறம் இன்விடேஷன் கொடுக்க போகும்போது ஃபோன் பண்ணார், தீனா வந்து கொடுத்துட்டு ஃபோன் பண்ணார், நான் வந்துடுறேன்னாரு. காலையிலேருந்து ஃபோன் பண்ணுறேன் எடுக்கவே இல்லை. சரி வழக்கம் போல் அண்ணன் வந்து டிம்மி கொடுத்துட போகிறாரு இன்னும் அப்படின்னு நினச்சிட்டே இருந்தேன். அப்புறம் சரி இன்னும் பாலகோபி கேட்டு ஃபோன் பண்ணி பார்ப்பான்னேன். பாலகோபி ஃபோன் பண்ணி சொன்னார், இல்லை சார் பெங்களூரில் வந்துட்டு இருக்காரு, நேராக ஏர்போர்ட்லேருந்து நேராக இங்கே வந்துடு, எந்த நேரமாக தான் நான் வந்து கலந்துக்கிறேன்னு சொன்னார். அந்த வகையில் அவர் சொல்ல காப்பாற்றி இங்கே வந்து சேர்ந்துருக்கார் விஷால். உண்மையில் சம்மேளனத்தின் சார்பாக என்னுடைய நன்றியை தெரிவித்தேன். அப்போது நாம் நம்மளை அப்டேட் பண்ணிக்கணும், இதுக்கான ஒரு விஷயந்தான். இன்னொன்று நீங்களாம் நல்லா தெரிஞ்சுக்கணும், ஒற்றுமைங்கிறது அடுத்தவங்க கிட்ட இருந்து எதிர்பார்க்கக்கூடாது. நான் சொன்னேன் இல்லையா, சாரி மன்னிக்கணும், அந்த கார் என்ன ஆகும்னா கிரீன் சிக்னல் வரும்போது அவனுக்கு கிரீன் சிக்னல் இருக்கும், நமக்கு ரெட் சிக்னல் இருக்கும். இந்த ரெட் சிக்னல் தாண்டி நம்ம உள்ளே போனால் விபத்து ஏற்படும், ஆக்சிடென்ட் ஆகிடும். நம்ம நினைப்போம் சார் வந்து யாரும் இல்லையே, அப்படி கிடையாது. அதுக்கான நெறிமுறைகள் இருக்குது, அதுக்கான விதிமுறைகள் இருக்குது. அந்த விதியை யார் மாற்றினாலும் யார் மீறினாலும் அந்த விபத்து ஏற்பட தான் செய்யும். அது 2 பேரையும் பாதிக்கும். ஆக்சிடென்ட் ஆச்சுன்னா கரெக்ட் தப்பாக ஓட்டவங்க மட்டும் கால் உடையாது, சரியாக வந்தவங்க காலும் உடையும். அவன் நினைக்கிறான் என்ன நான் சரியாக தானே போனேன்னு, நீ சரியாக தானே போன, ஆனால் வந்தவன் தப்பாக வந்தாலும் அப்படிதான் நடந்தது. அப்போது நாம் தப்பு பண்ணுறது மட்டும் இல்லை, எதிராலையும் தப்பு பண்ணக்கூடாது. அது மாதிரியான இருந்தால் தான் விபத்து நேராமல் இருக்கும். இன்னைக்கு தமிழ் சினிமாவில் ஒரு விபத்து நடக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு. அதை தயவு செய்து நாமளும் கேட்டுக்கிட்டே இருக்கோம். நான் பல மேடைகளில் நான் சொல்லியிருக்கேன், என்ன பிரச்சனை, உங்கள் பிரச்சனை எங்களுக்கு சொல்லுங்க, எங்கள் சைடில் ஏதாவது தவறு இருந்தால் நாங்கள் அதை திருத்திக்கிறோம். பெப்சியோட சைடில் இல்லை என்னோட தனிப்பட்ட முறையில் உங்கள்கிட்ட பேசும்போது தவறோ இல்லை செயல்முறையில் தவறோ இருந்தால் சொல்லிங்க, மாற்றிக்கலாம். ஏன்னா 50 வருஷமாக ஒரே குடும்பமாக இணைந்து வாழ்ந்துருக்கோம். சில நேரம் சின்ன சின்ன பிரச்சனை வந்திருக்கும். அப்படின்னா இது வரைக்கும் எந்த பதிலுமே இல்லை. அப்போ பதில் இல்லாமல் எனக்கு சம்பளம் இல்லாமல் ஒரு கூலிக்காரன் கிடைப்பான் நீ நினச்சினா, இன்னைக்கு சம்பளம் இல்லாமல் கூலிக்காரனா கொஞ்சம் பேர் வரலாம், ஆனால் நாளைக்கு நீ அவன் சம்பளம் கொடுத்து தானே ஆகணும். ஏற்கனவே ஆர்கனைஸ்டாக இருக்கிற ஒரு படையோட ஒரு சின்ன கருத்து வேற்றுமையும் இல்லை கருத்து வேறுபாடாக இருக்கும்போது அதை சரி செய்யாமல், அமைப்பே இல்லாமல், ஒழுங்கே இல்லாமல் ஒரு படையோட நீ போரிட்டினா என்ன நடக்கும்? அது வந்து விபத்து தான் நடக்கும். அது நம்மளையும் கொஞ்சம் பாதிக்கும். உங்களுக்கு தெரியும், ஏற்கனவே ராதாரவி விஸ்வார் சொல்லும்போது சொன்னார், ஏற்கனவே 97 ஒரு பிரச்சனை வந்தது. அப்போ எங்களுக்கும் பெப்சிக்குமே பிரச்சனை வந்தது. நான் பெப்சி பேசணும்னு சொன்னேன், ஐயோ நீ கூட பெப்சி தானே நின்னார். ஆமாம் சார், அன்னைக்கு பிரச்சனைன்னு ஒன்று வந்தது. அந்த பிரச்சனை வரும்போது அதை பேசி தீர்க்க ட்ரை பண்ண முடியல. அப்போ சண்டை வந்தது. சண்டைக்கு அப்புறம் சமாதானமாய் பேச்சுவார்த்தையை சேர்த்து எல்லாரும் ஒன்று சேர்த்து ஒரே குடும்பமாய் இன்னைக்கு வந்து என் மேலே கொஞ்சம் பேருக்கு வருத்தம் கூட இருக்கும். சம்மேளனத்தில் இருக்கிற சங்கங்களில் சிலருக்கு என் மேலே வருத்தம் கூட இருக்கும். என்ன இது மாதிரி அமைதியாக இருக்காங்களே, எந்த எதிர்ப்பும் இல்லாமல் இருக்காங்களே. என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில் 97 இது மாதிரி ஒரு பெரிய சண்டை நடக்கும். நான் கூட அதில் ஒரு பார்ட்டியாக இருக்கேன். பார்ட்டியாக வரும்போது சின்ன வந்து ஒரு மாதம் அப்படியே நடந்துகிட்டே இருக்குது. அப்போ அரசாங்கம் தலையிடுது, முடியல வருது. அப்போ வந்து 2ஆக பிரிகிற மாதிரி ஒரு சூழ்நிலை வரும்போது இப்போது ரஜினி சார், கமல் சார் இவங்கெல்லாம் வந்து பாலச்சந்தர் சார்கிட்ட பேசி, சார் என்ன பிரச்சனை, ஏன் சார் வந்து ஒரு அமைதியின்மை இருக்க ஏன்? அப்போ வந்து பாலச்சந்தர் சார் ஒரு கண்டிஷன் சொன்னார். என்னென்னா, பெப்சியோட தலைமை வந்து மன்னிப்பு கேட்கணும், எங்களை அவமானப்படுத்திட்டாங்க, எங்களை மன்னிப்பு கேட்கணும், அப்படின்னா பிரச்சனை முடிஞ்சிடுச்சு அப்படின்னு சரி ஓகேன்னு அதுக்காக இப்போ ஃபில்ம் இன்ஸ்டியூட்டில் இப்போ டைடல் பார்க்குற இடத்துல அப்போ வந்து காட்டேஜஸ் இருந்தது. ஃபிலிம் இன்ஸ்டியூட் சார்பாக காட்டேஜ், ஃபிலிம் நகர் சார்பாக காட்டேஜ் இருந்தது. அதில் வந்து
ஒரு பேச்சுவார்த்தைக்கு தயார் பண்ணி சம்மேளனத்தின் சார்பில் பெப்சி விஜயன் அதனோட நிர்வாகிகள் அவங்களாம் வந்திருந்தாங்க, ஒரு 5 பேர். நடுநிலைமை வகிக்கிற கமல் சார், ரஜினி, சத்யராஜ், பிரபு, கார்த்திக், இவங்க 5 பேர் வந்து எங்களுக்கு ஒன்று சேர்க்குற ஒரு இதுவாக எங்கள் சைடில் வந்து பாலச்சந்தர் சார், பாரதி ராஜா, நான், வி சேகர், பாலுமகேந்திரா, யார்கண்ணன், இவங்க பேச்சுவார்த்தை நடந்துட்டு எல்லாம் பேசி முடியும் போது எல்லாம் ஒரு சுமூகமான நிலைக்கு வந்தது. வரும்போது ஒரே ஒரு வந்து பாலச்சந்தர் சொன்னார், சார் எல்லாம் சுமூகமாகிடுச்சு, விஜயன் வந்து ஒரு சாரி சொன்னால் ஓகே சார். உடனே விஜயன் சார் வந்து ரொம்ப ரிவோல்ட் ஆகிட்டார். நோ நான் சொல்லல, ஓகே சார், நான் சொன்னால் மெம்பர்ஸ்லாம் தீக்குளிச்சிருவாங்க அப்படின்னு. அங்கே அப்படியே பிரேக் ஆகிடுச்சு. இன்னும் ரஜினி சார் சொல்கிறார், நோ, அவர் ரஜினி சார் கோவம் வந்துடுச்சு. அப்படியா, ஓகே, நீங்கள் இனிமேல் நாங்கள் ஒன்றும் பண்ண முடியாது பாரதி, நீங்கள் உங்களால் முடிச்சு அப்படின்னு அது பிரேக் ஆகிடுச்சு. இது ஒரு சம்பவம். அடுத்த ஒரு சம்பவம் நடக்கும்போது நாங்களும் நடத்துகிறோம். இப்போ அது போல் ஆண்டாள் தேட்டரில் நடந்து அதுக்கு முதல் நாள் ஒரு மீட்டிங் நடக்குது. சரி, வந்து ரொம்ப சிரமமாக இருக்குது, ஒரே நம்மளே டைரக்ஷன் பண்ண வந்தோமா, நம்ம யூனியன் நடத்த வந்தோமா, அப்போ எல்லோரும் சேர்ந்துடலாம். அப்போ எல்லோரும் வந்து உட்காந்து பேசி ஆண்டாள் தேட்டரில் பேச்சு எல்லாம் சேர்ந்து மறுநாள் வந்து ஒரு காம்ப்ரமைஸ் பண்ணி சேர்த்துடலாம் அப்படின்னு வரும்போது, அப்போ வந்து சமாதான பேச்சுவார்த்தைகள் கொஞ்சம் பேர் பொஜ்ஜிடோ ரத்னம் தலைமையில் கொஞ்சம் பேர் வந்தாங்க. வரும்போது அந்த அவங்களோட இருந்த மெம்பர் இங்கே கொஞ்சம் பேர் இருக்க, அவங்களோட அடித்தடி ஆகிட்டு மொத்த பெரிய ரணகலம் ஆயிடுச்சு. பாலச்சந்தர் சார்லாம் ஓடி வந்து பாத்ரூமில் இருக்க மாதிரி ஆயிடுச்சு. அப்போ தான் ராதாரவி சார் அப்போ அன்றைக்கி வந்து நின்று எல்லாரையும் வந்து சேவ் பண்ண முடிச்சு. அப்போ என்ன ஆயிடுச்சு, மறுநாள் வந்து பார்த்தீங்கன்னா அது வரைக்கும் 10 பேர் 20 பேர் இருந்த டைரக்டர்ஸ் மறுநாள் வந்து 300 பேர் 400 பேர் வந்து இறங்கிட்டாங்க. இனிமேல் நோ மோர் காம்ப்ரமைஸ். இது ரெண்டும் வந்து என்னோட எக்ஸ்பீரியன்ஸாக நான் நேரடியாக சந்திச்சு. அப்போது அந்த தவறை நம்ம பண்ணக்கூடாது. அன்றைக்கி வயலன்ஸ் இல்லாமல் இருந்தால் சாதாரணமாக போயிருக்கோம். ஜாயின் பண்ண 2 வருஷம் எல்லாரும் சிரமப்பட்டு, இந்த சைடில் சிரமம் அந்த சைடில் சிரமம், அப்போ வந்து இது இல்லாமல் போயிருக்கோம் அப்படின்னு. அப்போ ஒன்று, நான் தப்பு பண்ணேனா, சாரி சார், என்ன தப்பு, சாரி, நான் ரெடி. ஏன்னா நான் இல்லை, என் பின்னாடி 25,000 தொழிலாளர் இருக்காங்க. இந்த 25,000 தொழிலாளர் வாழ்க்கை பெருசா, என் ஈகோ பெருசான்னா, என்னை பொறுத்த வரைக்கும் அவங்களோட வாழ்க்கை தான் எனக்கு பெருசு. அதனால நான் தப்பு பண்ணியிருந்தா சாரி சார், ஓகே, இந்த பிரச்சனை முடிஞ்சிடும். நெக்ஸ்ட்டு நம்ம மெம்பர்ஸ் வந்து, சார் அங்கே ஷூட்டிங் நடக்குது, இவங்கெல்லாம் பண்ணுறாங்க, அங்கே ஆரம்பிச்சிட்டாங்க, நம்ம போகணும். நம்ம போகலாம். நம்ம போகும்போது நம்மளோட வர்றவங்க யாராவது அன்னைக்கு ஆண்டாள் தட்டு நடந்த மாதிரி யாராவது அடித்தாங்கன்னா, இல்லை தகராறு நடந்துச்சுன்னா, அது ஒரு வன்முறையை தூண்டி மறுபடியும் ஒரு பெரிய பிளவு ஏற்பட்டு அது மறுபடியும் ரணகலம் ஆகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவங்க எல்லாரையும் பொறுமை காத்து, வேண்டாம் வேண்டாம், அது சரியாகாது, நம்ம பேசி முடிச்சுக்கலாம் அப்படின்னு வந்து எல்லாரையும் சொல்லி காம்ப்ரமைஸ் பண்ணி வந்துடும். இப்போ நான் சகோதரர் விஷால் ஒரு பொறுப்பான பதவியில் இருக்கார். இப்போ நீங்கள் ஒரு நடுநிலைமையான இடத்துல இருக்கீங்க, எங்கள் 2 பேருக்கும் தகராறு, எங்களுக்கு சைலன்ஸ் ப்ளீஸ், ஏன்னா எங்களோட வாழ்க்கையை பற்றியான நிகழ்ச்சி, எல்லாரும் ப்ளீஸ் சைலன்ஸ். விஷால் சார் இருக்காங்க. இது ஒரு இண்டஸ்ட்ரி, எஃப்சிக்கும் ப்ரொடியூசர் கவுன்சிலுக்கும் ஒரு பிரச்சனை நடந்துட்டு இருக்கு. நீங்கள் தான் இந்த உண்மையான எஜமானர், நீங்கள் தான். இப்போ ரவுஜா சொன்னாங்க, இன்னைக்கு ஒரு படம் வெற்றி அடைந்தா 80% பணமும் புகழும் உங்களை தான் வந்து சேரும். அது இன்னொரு 10% டைரக்டர், கேமராமேன், அவங்கெல்லாம், ஒரு 10% தான் தொழிலாளருக்கு வந்து சேரும். அப்போ உண்மையான எஜமானர்கள் யாருன்னா நடிகர்கள், நீங்கள் தான். அப்போ நாங்கள் இங்கே அடிச்சுட்டு நிற்கிறோம், எதுவுமே நடக்காத மாதிரி நீங்கள் வேடிக்கை பார்த்துட்டீங்கன்னா என்ன அர்த்தம்? எல்லா நடிகர் சங்கத்தையும் சொல்கிறேன், ரஜினி சாரையும் கேட்குறேன், கமல் சாரையும் கேட்குறேன், விஜய் சாரையும் கேட்குறேன், அஜய் சாரையும் கேட்குறேன், நான் எல்லாரையுமே கேட்குறேன். இப்போ ஒரு குடும்பம் இருக்குது, என்ன உங்கள் பிரச்சனை இருக்குது, செல்வமணி நீ பண்ண தப்புன்னு சொல்லுங்கள், இல்லை முரளி சார் நீங்கள் பண்ண தப்புன்னு சொல்லுங்கள். நாங்கள் இங்கே அடிச்சுட்டே இருந்தோமா, ஏதோ பண்ணீங்க, நாங்கள் மட்டும் எங்கள் வேலையை பார்க்கணும்னு நினைக்கிறீங்களா? அது சரியாக இருக்குமா? அது வந்து தயவு செய்து, ஏன்னா இன்னொரு அமைப்பு உருவாக்கி அவங்க ரெடி ஆனாங்கன்னா எங்களை ரோட்டில் விட்ட மாதிரி அன்றைக்கி இதே 3000 தொழிலாளர்களை 97 ரோட்டில் விட்ட சூழ்நிலை வந்தது. அன்னைக்கு எங்கள் கூட ஒரு 200 டைரக்டர்ஸ் கூட இருந்தாங்க. கூட இருந்ததால அந்த 3000 பேரை ஒரு யூனியன்லையும் நாங்கள் வந்து பேசி காம்ப்ரமைஸ் பண்ணி கன்வின்ஸ் பண்ணி அவங்கள வந்து மறுபடியும் கொண்டு வந்து சேர்த்தோம். இன்னைக்கு எந்த டைரக்டரும் கூட இருக்காங்க? யார் இருக்காங்க உங்க கூட? அன்னைக்கு வந்து ஒரு தொழிலாளர்
பிரிவுக்குள்ள ஒரு மோதல் வந்தது. அன்னைக்கு வந்து டைரக்டர்ஸ் யூனியன், கேமராமேன் யூனியன் இவங்கெல்லாம் வந்து ஒரு அணியா இருந்து செயல்பட்டாங்க. இப்போ 23 இது ஒர்க் பண்ற யூனியன்ல இருக்கிற யார் இதை எதிர்த்து போராடுறாங்க? எந்த சங்கம் இங்க வெளியே நிற்குது? நீங்க ஊர் பேர் தெரியாதவங்கலாம் விஸ்காம் படிச்சா ரோட்ல நின்னா யாரெல்லாம் இங்க இருக்கிறவங்களாம் கூப்பிட்டு நீங்க தலைமையா இருக்கவா? இது உன்னோட வேலையா? தயாரிப்பாளர் சங்கம் அவர்களுடைய சங்கத்தை ஒழுங்கா நடத்தி இருந்தாங்கன்னா இந்த பிரச்சனை ஏன் வருது? இனி வந்து எங்க சங்கத்தை நடத்த வர? உங்க வீட்டை நீ ஒழுங்கா பண்ணியிருந்தீங்கன்னா எங்க குடும்பத்தில் ஏன் இந்த பிரச்சனை வருது? எங்க குடும்பத்தை வந்து நீங்க பிரிஞ்சிருக்கீங்க. தயாரிப்பாளர்கள் ஒன்றிணைத்து இருந்தா இந்த இண்டஸ்ட்ரி அவங்க கண்ட்ரோல் இருக்கும். அவங்க பிரிஞ்சு இருக்கிறதால நாங்க ஒன்னா இருக்கிறத பார்த்து உங்களுக்கு கோபம் வருது. அப்ப எங்களை பிரிக்க நினைக்கிறீங்க. இது சரியா? இது சரியா? நீங்க சொல்லுங்க. எங்க தவறு என்ன இருக்குன்னு சொல்லுங்க. ஆனா ஒரு கட்டம் வரைக்கும் தான் இதையெல்லாம் பொறுத்துக்க முடியும். வாழ்க்கைக்கும் வயிற்றுக்கும் பிரச்சனை வருதுன்னா அங்க சட்டமும் செல்லாது, நீதியும் செல்லாது. பசிதான் ஜெயிக்கும். அது ஒரு அளவு வரைக்கும் தான். நாங்க எத்தனை தடவை சொல்றது? நாங்க எங்க என்ன தப்புன்னா இன்னைக்கு எங்க மேல கேஸ், நாங்க அங்க அடிச்சாங்கன்னு என்ன ஒரு பொய்யான தகவலோட ஒரு நீதிமன்றத்துக்கு போறீங்க. இதெல்லாம் சரியா? தயாரிப்பாளர் சங்கத்தில் நிர்வாகிகள் கேட்கிறோம், இது சரியா? யார் அடிச்சாங்க? ஒரு பொய் கம்ப்ளைண்ட் எடுத்துட்டு போய் கொடுத்து அதை ஒரு கேஸ் ஆக்கி இன்னைக்கு நீதிமன்றத்தில் வந்து நான் எங்களுக்கு சம்மன் வந்திருக்கு, நீங்க வரணும். யார் ஒரு இடத்துல ஒரு தகராறு இருந்ததா? அப்போ ஏதோ ஒரு பேப்பரை ரெடி பண்ணி என்னதான் பிரச்சனைன்னு தெரியாம நீங்க வந்து எங்களை மாறி பண்ணிட்டே இருந்தா என்னன்னா, நான் மறுபடியும் பேசி அதை வார்த்தைகளால் பேசி யாரையும் காயப்படுத்த கூடாதுன்னு நினைக்கிறேன். ஆனா நீங்க எங்களை கொல்லணும்னு நினைச்சு முடிவு எடுத்துட்டீங்கன்னா அது சரியா இருக்காது. மறுபடியும் நாங்கள் சொல்கிறேன், விஷால் சாருக்கு சொல்கிறேன், நீங்கள் நடிகர் சங்க பொதுச் செயலாளராக இருக்கீங்க. பெப்சியோட தப்பு இது, நீங்கள் தப்புன்னு நீங்கள் சொல்லுங்கள் சார், நாங்கள் சரி பண்ணிக்கிறோம். அது மாதிரி வந்து தயாரிப்பாளர் சங்கத்தின்னு சொல்கிறேன். இல்லை அரசுக்கும் நான் முதல்வருக்கும் கடிதம் எழுதி உள்ளேன். முதல்வர் வந்து இந்த 30ஆம் தேதி வரைக்கும் அசம்பிளி செஷன் இருக்குது, முடிஞ்சவரை கூப்பிட்டு பேசணும்னு சொல்லியிருக்காங்க. முதல்வருக்கும் கொடுத்துருக்கோம், லெட்டர் கொடுத்துருக்கோம். டெப்டி சிஎம்க்கும் லெட்டர் கொடுத்துருக்கோம், லேபர் மினிஸ்டருக்கும் லெட்டர் கொடுத்துருக்கோம், நம்மளுடைய ஐஎன்பி மினிஸ்டருக்கும் லெட்டர் கொடுத்துருக்கோம். இங்கே என்ன பிரச்சனை இருக்குது? இந்த பிரச்சனையை தீர்த்து சுமூகமாக வைங்க. பிரச்சனை வந்து வேற பிரச்சனை இருக்கும்போது, நம்ம வீட்டில் பிரச்சனை இருக்கும்போது பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட சண்டை போட்டு நம்ம வீட்டை ஒன்றாக்க நினைக்கிறது. நம்ம வீட்டில் இருக்கிற பிரச்சனையை சரி பண்ணிங்கன்னா பக்கத்து வீட்டுக்காரனை திட்ட வேண்டிய அவசியம் இல்லை, சண்டை போட வேண்டிய அவசியம் இல்லை. அதனால் தயவுசெய்து தயாரிப்பாளர் சங்கத்துக்கு இந்த மே தினத்தின் மூலம் ஒரு வேண்டுகோளையும், யாரையும் காயப்படுத்தாமல் வைக்கணும். எங்கள் மீது பொய்யான குற்றச்சாட்டுகளை, பொய்யான தகவல்களோட வழக்கு போடுறத, போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுக்குறது, இதெல்லாம் நிறுத்திட்டு உங்களுடைய உண்மையான பிரச்சனையோடு வாங்க. எங்கள் பிரச்சனையை நாங்கள் சரி பண்ண தயாராக இருக்கோம். அதை மீறி எங்கள் வாழ்க்கையை நீங்கள் அழிக்கணும்னு நினச்சிங்கன்னா, நான் அழியும் போது யார் அழிஞ்சா என்ன அப்படிங்கிற நிலைமை வந்துடும். இதுதான் நடக்கும். தண்ணி போகுது, 1 அடி போகுது, 2 அடி போகுது, 3 அடி போகுது, நான் வந்து இது வரைக்கும் நிற்குது, நான் எக்கி நிற்கிறேன். ஏன்னா நான் மூச்சு விடணும் இல்லையா? மேலே போகும்போது நான் என்ன பண்ணோம்? கை காலில் நான் வந்து ஆட்டம் தான் செய்யணும். ஏன்னா அப்போ தான் நான் மேலே வர முடியும். இதுதான். அப்போ தொழிலாளர்கள் வந்து இங்கே 25,000 பேர் இருக்காங்க. உங்களோட வந்து 50 வருஷமாக அவங்களோட பணிபுரிஞ்சிருக்காங்க. பல கோடிகளை நீங்கள் எங்களுக்கு தர வேண்டியிருக்கு. பல கோடிகள் தயாரிப்பாளர் சங்கம் உட்பட, தயாரிப்பாளர் சங்கமே எங்களுக்கு பாக்கி இருக்கு. அதில் இருக்கிற உறுப்பினர்கள் பாக்கி இருக்காங்க. இதையெல்லாம் கொடுத்து நாங்கள் பணம் கொடுக்கலன்னு சொல்ல, 80% எங்களுக்கு சம்பளம் வந்திருக்கு. 20% அப்படி இப்படி நாங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி, எத்தனை தடவை படம் ரிலீஸ் ஆகும்போது எங்களை பேச்சுவார்த்தை பண்ணி எங்ககிட்ட வந்து நீங்கள் காம்ப்ரமைஸ் பண்ணி எங்களோட சம்பளத்தை, இது வரைக்கும் வராத செக்குகள் எங்கிட்ட இருக்குது. வந்த செக்குகள் என்ன பல கோடி இருக்குது, வராத செக்குகளும் சில கோடி இருக்குது. அப்போ நாங்கள் 1 கோடி எங்கள்கிட்ட செக்கு இருக்கும்போது நீங்கள் 10,000 தொழிலாளர்களுடைய உழைப்பு அங்கே வந்து பணம் கொடுக்கப்படாமல் இருக்கணும். அது 1 கோடி இல்லை. இப்போ விஷால் சார் 5 கோடி விட்டு கொடுத்தாருன்னா ஒரு படத்தில் அவர் வாங்குகிற சம்பளத்தில் ஒரு பங்கு. ஆனால் நாங்கள் 1 கோடி விட்டு கொடுக்குறோம்னா 10,000 தொழிலாளர்கள் 1000 ரூபாய் விட்டு கொடுக்குறாங்க. அதை நீங்கள் உணர்ந்துக்கணும். 1 கோடி அங்கே இல்லை, 10,000 தொழிலாளர்கள் அங்கே. அப்போ இதையெல்லாம் உங்களுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி நாங்கள் வந்துக்கிட்டு இருக்கோம். மறுபடியும் நீங்கள் பிரச்சனையை வந்து சரி பண்ணாமல் அது மறுபடியும் கீறி புண்ணாக்குனீங்கன்னா அது சரியாக வராது. அதுபோல் இப்போ நம்மகிட்ட இருக்கவங்க கூட கொஞ்சம் பேருக்கு என் மேலே வருத்தம் இருக்குது. சில யூனியனில் என் மேலே கொஞ்சம் வருத்தம் இருக்குது. அதை நான் என்ன நினைக்கிறேன்னா, எங்கள் அப்பா என்னை திட்டிகிட்டே இருப்பார், என்னை அடிச்சுட்டே இருப்பார். ஆனால் எங்கள் அப்பா இறந்த பிறகு தான் எங்கள் அப்பாவோட அருமை எனக்கு தெரிஞ்சது.
எங்கள் அப்பா ஒரு அடியும் தான் நான் இந்த மேடையில் நிற்கிறதுக்கு உண்டான காரணம் அப்படின்னு நான் உணர்ந்துக்கிட்டேன். அதுபோல் என் மேலே வருத்தத்தில் இருக்க கொஞ்சம் சோழால் நீங்கள் உணர்ந்துப்பீங்க. நிச்சயமாக நான் இல்லாத காலகட்டத்தில் செல்வமணின்னு ஒருத்தர் இருந்து நமக்கு வாழ்க்கையை சரி பண்ணால் நீங்கள் எல்லோரும் உணர்வீங்க. அதை நான் இருந்து பார்க்கணும்னு நான் ஆசைப்படுறேன், அவ்வளோதான். இந்த பிஎஃப்இஎஸ்ஐங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. உங்களுக்கு தெரியாது, இதுக்காக 3 வருஷம் போராடி இருக்கும். 3 வருஷம் போராடி இருக்கும். ஒரு முறையும் ரிஜெக்ட் சாரை வேணால் கேட்டுப்பார். இப்போ இஎஸ்ஐயில் இருக்கார், எல்லாரும் டவுட், இது எப்படி நடக்கும். எல்லா நேரத்துலையும் வந்து ஃபெயிலியர் 3 வருஷமாக எல்லாமே நடக்கலை. அப்போ வந்து உண்மையாக வந்து இந்த நேரத்தில் நம்ம சென்ட்ரல் மினிஸ்டர் எல் முருகன் சாருக்கு நான் நன்றி சொல்ல விரும்புகிறேன். ஏன்னா அவர் வந்து சென்ட்ரலில் இருக்கிற லேபர் மினிஸ்டரு அவங்க அஃபீஷியல்ஸ் வர சொல்லி இது எப்படி பண்ணால் இவங்களுக்கு வரும். ஏன்னா நம்மளோட ஒரே மைனஸ் என்னென்னா, இன்றைக்கி வந்து இவர் ப்ரொடியூசர், நாளைக்கு அவர் ப்ரொடியூசர், நாளைக்கு அவர் ப்ரொடியூசரு. அப்போது யார் உங்களுக்கு பெர்மனெண்ட்டான எம்ப்ளாயரே இல்லாமல் நீங்கள் எப்படி இது பண்ணுவோம்? எம்ப்ளாயி இஎஸ்ஐ எப்படி கலட்ட முடியும்? அப்போது நமக்கு நாமே முதலாளி, நமக்கு நாமே தொழிலாளி அப்படிங்கிற ஒரு அமைப்பு தான் ஃபெஸ்ராங்கிறது. ஏதோ வெளியே இருக்கிற ஒரு பாடின்னு வந்து கொஞ்சம் பேருக்கு இப்போ வந்து ஒரு சின்ன டவுட் இருக்குது. ஃபெஸ்ராங்கிறது ஃபெப்சியால் இயக்கப்படுகின்ற ஒரு அமைப்பு. இது என்னாகுன்னா, நமக்கு ஒரு முதலாளிவோ நம்ம ஒரு கம்பெனி ஃபார்ம் பண்ணிட்டோம். இதன் மூலம் பல்லாயிரக்கணக்கான கோடி இஎஸ்ஐ கிளைம் பண்ணாமல் போனோம். சார் ஒன்றும் கேட்டு பாருங்கள், பல்லாயிரக்கணக்கான கோடி கிளைம் பண்ணாமல் இருக்குது. அவங்களும் கட்டுற பண்ண முடியாது. ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன், நான் நம்ம ஜூனியர் ஆர்டிஸ்ட் ஒருத்தர் வந்து நம்மகிட்ட வந்து நான் இருக்கிற சொல்லியிருக்கேன் கொஞ்சம் சில பேர்கிட்ட. இப்போ நீங்கள் எல்லோரும் இருக்கிறதா சொல்கிறேன், அதுக்கு உதவி பண்ண ஒரு சார் தான். அவர் வந்து அழுதுட்டு என் ஒய்ஃபுக்கு 2 கிட்னியும் ஃபெயிலியர் ஆகிடுச்சு, அவர் வந்து 20 லட்ச ரூபா கேட்குறாங்க, ராமச்சந்திர ஹாஸ்பிட்டலில் ட்ரான்ஸ்ஃபர், டோனர்ஸ்லாம் ரெடியாக இருக்காங்க, ஏதாவது ஹெல்ப் பண்ணு. நான் சொன்னேன், சம்மேளனத்தால் 20 லட்சம்லாம் பண்ண முடியாது, ஒரு 1000 2000 10,000 50,000 வரைக்கும் பண்ணலாம், ஆனால் 50,000 வச்சும் பண்ண முடியாது. பேச்சுவாக்கில் அவர் சொன்னார், சார் நான் வந்து செக்யூரிட்டியாக கூட ஒர்க் பண்ணிட்டுருக்கேன், எனக்கு சரியான வாய்ப்பு இல்லாதால எனக்கு இஎஸ்ஐ கார்டு இருக்குன்னு. அப்போ அதில் ட்ரை பண்ணலாமே என்ன? இல்லை சார் அது வந்து அமௌண்ட் அதிகமாகச்சுன்னா அவங்க கொடுக்க மாட்டாங்களான்னு. உடனே வந்து ரமேஷ்குமார் சாருக்கு ஃபோன் பண்ணேன், சார் இது மாதிரி எங்கள் மெம்பர் இருக்காரு, நீங்கள் அவர் நேராக வர சொல்லுங்கன்னு. சார் வந்து வெரிஃபை பண்ணி எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட் ஒன்று கொடுத்தார். 20 லட்ச ரூபாய் இது வந்து ஒரு பைசா செலவு இல்லாமல் அந்த இது முடிஞ்சுது. இது மாதிரி இஎஸ்ஐங்கிறது வந்து 21,000 சம்பளம் வாங்குகிற தொழிலாளர்களுக்கு ஒரு வரப்பிரசாதம். இது எல்லா யூனியனில் 21,000 சம்பளம் ரெகுலராக வாங்குறோம். ஒரு மாதம் நம்ம 50,000 வாங்குவோம், ஒரு மாதம் 3 மாதம் சம்பளமே இல்லாமல் இருப்போம். அது ஈக்குவலைஸ் பண்ணி 6 மாதத்துக்கு ஒரு வருஷத்துக்கு 2.5 லட்சம் ரூபாய்க்கு மேலே சம்பளம் வாங்காத தொழிலாளர்கள் 80% நம்ம பேர்கிட்ட இருக்காங்க. 25,000 தொழிலாளர்களில் 21,000 தொழிலாளர்கள் வருஷத்துக்கு 2 லட்சம் ரூபாய் கம்மியாக தான் ஒர்க் பண்ணுவோம், சம்பளம் வாங்குறாங்க. இவங்க எல்லாருக்குமே அந்த தகுதி இருக்குது, எல்லாருமே அந்த யூஎஸ்சிக்குள்ளே பெனிஃபிட் அடையலாம். உங்களுக்கு பல்வேறு விதமான நன்மைகள் இருக்குது. அது மத்தியானம் வந்து அது தனியாக செஷன் முடியும் போது அதை வச்சு அவங்க சொல்லுவாங்க. அப்போ இதை வாங்கிறதுக்காக சில நேரங்களில் நான் வந்து பல சங்கங்களை வந்து நான் கொஞ்சம் வலிஞ்சு பேசியிருக்கேன், கடிஞ்சு பேசியிருக்கேன். அதுபோல் இந்த அமைப்பில் யாரும் தனியாக சேர முடியாது. இந்த நம்ம சங்கங்களோட எந்த அதிகாரமும் இதனால் பறிபோகாது. சங்கத்தின் மூலம் மட்டும்தான் ஒருத்தர் வந்து ஜாயின் பண்ணணும். எப்படி சங்கத்தில் இருந்தால் நான் எப்படி பெப்சி பிரசிடெண்ட்டாக வர முடியும்? நான் வெளியே இருந்தால் வர முடியுமா? என்னதான் இப்போ விஷால் வந்து நடிகர் சங்கத்தில் பெரிய ஆளாக இருந்தாலும், ரஜினி சார் பெரிய ஆளாக இருந்தாலும், அவர் ஒரு வேளை நம்ம இருக்கிற டப்பிங் ஆர்டிஸ்ட் அசோசியேஷனில் பிரசிடென்ட் ஆகி வந்தால் தான் பெப்சி பிரசிடென்ட் ஆக முடியும். அதுபோல் இந்த ஃபெஸ்ராவில் மெம்பர் யார் ஆக முடியும்னா, பெப்சியில் இருக்கிற மெம்பர்ஸ் இருந்தால் மட்டும்தான் ஃபெஸ்ராவில் மெம்பர் ஆக முடியும். அப்போ வெளியே இருந்து யாரும் அதில் உள்ள ஜாயின் பண்ண முடியாது. இது உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு. இது நடக்கக்கூடாதுங்கிறதுக்காக சில பேர் நமக்கு ராங்கான நியூஸ் கொடுக்குறாங்க. இது ஏன் கொடுக்கக்கூடாதுன்னு இப்போ வந்து, அதாவது வந்து கொடுக்குற தெய்வம் கொடுத்தா கூட பக்கத்து சொல்கிறான், ஏன் இது பண்ணுறேன்னு. நாங்கள் வந்து சிவா சார் சொன்ன மாதிரி, தேரான் சார் சொன்ன மாதிரி 6 மாதம் அவங்களுக்கு சலாம் போடுறதுனா சலாம் போடுறது இல்லை சார், அப்படி பண்ணிக்கலாம் சார், உங்களுக்கு என்ன வேணும் சார், இது விதிமுறையாக மாற்றி கொடுத்துடலாம் சார், உங்களுக்கு என்னென்ன வேணும் சார். நாம் ஏற்றுக்கொண்ட விதிமுறைகள் விஷால் சார், நாங்கள் ஏற்றுக்கொண்ட விதிமுறைகள் வந்து தயாரிப்பாளர் வந்து கடைபிடிச்சாங்கன்னா அவங்களுக்கு 40% அவங்க செலவு மிச்சமாகும் சார். எந்த திட்டமும் இல்லாமல் படைமுழுப்பதால் நீங்கள் நஷ்டம் அடைகிறீங்க. அது எங்களோட 1000 ரூபாய் சம்பளம் தான் அதில் பிரச்சனை, நீங்கள் காரணம் சொல்கிறீங்க. எங்களால் என்ன நஷ்டம்? திட்டமிடுதல் இயக்குனரோட செயல். அது இயக்குனர் சரியாக செயல் பண்ணி, அந்த திட்டமிடுதலுக்கு தயாரிப்பாளர் சரியாக ஃபண்டிங் பண்ணி, அதுக்கு சரியாக நடிகர்கள் அந்த நேரத்துக்கு வந்தாங்கன்னா
இன்னைக்கு 1 கோடி ரூபாயில் எடுக்கிற படம் 60 லட்சம் ரூபாயில் முடியும் சார். 40 லட்சம் ரூபாய் அவங்களுக்கு வந்து லாபம் தயாரிப்பாளருக்கு. இது நாங்கள் ஒத்துக்கிட்டு இருக்கோம், ஒத்துட்டு சைன் பண்ணியிருக்கோம் சார். என்ன தெரியுமா சைன் பண்ணியிருக்கோம்? கொடுத்த பட்ஜெட்டை விட அதிகமாக போனால் எங்களுடைய சம்பளத்திலிருந்து பிடித்துக் கொள்ளலாம்னு டைரக்டர்ஸ் யூனியன் கையெழுத்து போட்டு கொடுத்துருக்காங்க சார். இது வரைக்கும் இந்த 100 வருஷம் சரித்திரம் நடந்திருக்கா? உங்கள் தயாரிப்பாளருக்கு இதை விட நாங்கள் என்ன சிறப்பு பண்ணணும்? நாங்கள் சொன்ன ரேட்டில் படம் எடுத்து கொடுக்குறோம், சொன்ன டைமில் படம் எடுத்து கொடுக்குறோம், சொன்ன பட்ஜெட்டில் படம் எடுத்து கொடுக்குறோம் நாங்கள் சொல்லியிருக்கோம். இஃப் அட் ஆல் ஆர்டிஸ்ட் நேரத்துக்கு வரணும், ப்ரொடியூசர் தனியான நேரத்துக்கு எல்லாத்தையும் ரெடி பண்ணி கொடுக்கணும். இதையெல்லாம் நீங்கள் பண்ணாமல் எங்களை வந்து இது பண்ணாதீங்க. அப்போ நாம் எல்லோரும் ஒன்று சேரும்போது உங்களுக்கு இன்றைக்கி இந்த நஷ்டம் 40 லட்சம் ரூபாய் குறையுது. தயாரிப்பாளர்களும் ஒன்று நான் சொல்கிறேன், நீங்கள் 1 கோடி ரூபாயில் படம் எடுக்கிறீங்க, எங்களுக்கு எவ்வளோ தெரியுமா சம்பளம் கொடுக்குறீங்க? எங்களுக்கு நான் சொல்கிறது, தொழிலாளர்கள் நீங்கள் கொடுக்குறது 15 லட்சம் ரூபாய் சம்பளம் கொடுக்குறீங்க. 1 கோடி ரூபாயில் திரைப்படம் எடுக்கும்போது 15 லட்சம் ரூபாய் திரைப்படம் கொடுக்குறோம். அதுபோல் இப்போ லேட்டஸ்ட்டாக ஒரு படம் நடந்துட்டு இருக்கு. இப்போ விஜய் சாரோட படம் நடந்திருக்கு. இது இப்போ அதனோட பட்ஜெட் 400 கோடின்னு சொன்னாங்க. இப்போ எங்களுக்கு அவங்க கொடுத்த சம்பளம் வந்து 20 கோடி ரூபாய். எவ்வளோ பர்சன்ட் பாருங்கள் சார்? 5% சார். நீங்கள் 100 ரூபாயில் ஒரு படம் எடுக்கும்போது 5 ரூபாய் தான் எங்களுக்கு சம்பளமாக கொடுக்குறீங்க. இப்போ இந்த 5 ரூபாய் எங்களுக்கு கொடுக்காம நீங்கள் படம் எடுத்துருங்க சார், எங்களுக்கு வேணாம் சார், உங்களுக்கு லாபம் வந்துடுமா? என் கேள்வி அதுதான். இப்போ உங்கள் நஷ்டம் எவ்வளோ வருது? 100 ரூபாய் நஷ்டம் வருது உங்களுக்கு. பல படங்களுக்கு 100 ரூபாய் நஷ்டம். எங்களால் நஷ்டமா? சரியான திட்டமிடுதல் இல்லாமலும், சரியான மார்க்கெட் பண்ண முடியாததாலும், சரியான ஒற்றுமை இல்லாததாலும் நம்ம படத்தை எல்லாம் ஃப்ரீயா இன்னைக்கு கொடுக்குறீங்க ஓடிடிக்கு. ஏன் அது சரி பண்ணி முறைப்படுத்தி கொடுக்க முடியல? நம்ம படம் ரிலீஸ் ஆகும்போது சரியான நேரத்தில் ரிலீஸ் ஆகுதா? சரியான திரையரங்கு ரிலீஸ் ஆகுதா? இன்னைக்கு 1 கோடி பேர் நம்ம படத்தை பார்க்குறாங்க. ஒரு பாட்டில் 1 கோடி ரூபாய் பணம் வருது. அதையெல்லாம் தயாரிப்பாளருக்கு வருதா? அப்போ இதையெல்லாம் சரி பண்ணி தயாரிப்பாளர்களை நீங்களும் காப்பாற்றினீங்கன்னா, நடிகர்கள் தான் நான் சொன்னேன் 80% உங்களோட பொறுப்பு தான். ஏன்னா லாபத்தில் 80% நீங்கள் தான் வாங்கிக் கொள்கின்றீர்கள். உங்களுக்கு 80% உங்களுக்கு தான் பொறுப்பு இருக்கு. எங்க பொறுப்பு இல்லை, வந்தோம் மேக்கப் போட்டோம் நடிச்சோன்னு மட்டும் போயிடாதீங்க. நடிகர் சங்கமாக நான் சொல்லலை, நடிகராக கூட உங்களுக்கு அந்த பொறுப்பு இருக்கு. அதனால தயவு செய்து அந்த எல்லாரும் ஆன் டைம்ல வர்றது, சொன்ன பட்ஜெட்ல வந்து சொல்றது, சொன்ன தேதியை மாற்றாமல் எல்லாரும் டேட் கொடுக்குது. இயக்குனர் உட்பட, தயாரிப்பாளர் நடிகர் உட்பட, எல்லாரும் உட்பட அந்த டைம் வந்து பங்க்சுவாலிட்டி நடந்ததுன்னா 40% நஷ்டம் தயாரிப்பாளர் குறையும். அப்போது இங்கே வர தயாரிப்பாளர்லாம் எப்படி வராங்கன்னா, வெளியேந்து 100 பேரை நாங்கள் கூப்பிட்டு வரோம். டெய்லி ஒரு தயாரிப்பாளரை, ஒரு மேனேஜரோ, ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டரோ சரி பண்ணி கூப்பிட்டு வரான். அவன் அடுத்த வருஷம் செத்து போகிறான். மறுபடியும் இன்னொரு தயாரிப்பாளர் கூப்பிட்டு வரான். ஒரு வருஷமும் 200 தயாரிப்பாளர்கள் காணாமல் போகிறார்கள். புதுசாக ஒரு 200 தயாரிப்பாளர் அவங்க தான் வாழ வச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போ நிலையாக இந்த தயாரிப்பாளரை வாழ வைப்பதற்கு பெப்சி ஏதாவது ஒரு தடையாக இருந்தால் அந்த தடையை நாங்கள் 100% கலைந்து கொடுக்குறோம் சொல்கிறோம். எங்களால் ஒரு பிரச்சனை இல்லாமல், எங்களால் நஷ்டமா, எங்களால் காலதாமதமா, எங்களால் ஏதாவது குறையா, அனைத்து தொழிலாளர்கள் சார்பாக நான் வந்து உங்களுக்கு ஒரு உறுதியை கொடுக்குறேன். அந்த எல்லா விஷாலுக்கு மட்டும் இல்லை சார், தியாகராஜன் சாருக்கு, சிவா சாருக்கு, எல்லாருக்கும் நான் சொல்கிறது என்னென்னா, இந்த உறுதியை சொல்கிறது என்னென்னா, எங்கள் தயாரிப்பில் இருக்கிற தொழிலாளர்களோ தொழில்நுட்ப கலைஞர்களோ இவர்களால் பிரச்சனை இருக்குது அப்படின்னா நாங்கள் அதை சரி செய்து தருகிறோம். எங்கள் மீது குறை சொல்லாதீர்கள், எங்கள் வாழ்வை அழிக்காதீர்கள். இதுதான் உங்கள் எல்லாருக்கும் நான் வைக்கிற வேண்டுகோள். தயவுசெய்து தப்பாக பேசினா மன்னிச்சிடுங்க. நான் தப்பாக பேசலை. அது சில நேரம் உண்மை வலிக்கும், ஆனால் பேச முடியாமல் இருக்க முடியாது. உண்மையை நான் சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் நான் இருக்கிறதால நான் சொல்கிறேன். நல்ல வேலையாக நீங்கள் நான் பேசும்போது நீங்கள் வந்ததுக்கு ரொம்ப நன்றி. நீங்கள் உங்களுடைய முயற்சி, இப்போ இங்கே இது வேண்டாம், முயற்சி பண்ணி இதை எப்படி சரி பண்ண முடியும் மட்டும் நீங்கள் தயவுசெய்து யோசிக்கணும். அது மட்டும் இல்லாமல் இன்னும் நீங்கள் ஒரு விஷால் பதில் சொல்கிற வரைக்கும் நீங்கள் எல்லோரும் இருக்கணும். எல்லாருக்கும் உணவு ரெடி பண்ணியிருக்கு. நமக்கு மறுபடியும் வந்து 2 hours நம்ம ப்ரோக்ராம் இருக்குது. இது உணவு இடைவேளைக்கு அப்புறம் ப்ரோக்ராம் இருக்குது. அந்த பதிலை கேட்டு எல்லோரும் முறையாக சாப்பிட்டுட்டு மறுபடியும் வந்தால் நம்ம நிகழ்ச்சிகளோடு இருக்கலாம். இந்த நிகழ்ச்சியில் நமக்கு நிறைய பேர் உதவி பண்ணியிருக்காங்க. நான் சார் எங்களால் இப்போ இவ்வளோ பெரிய நிகழ்ச்சி நடத்த முடியுமா? நான் சிவா சாருக்கு சொன்னேன், தனஞ்சயன் சொன்னேன். உடனே சிவா சார் அவரோட நண்பர் துபாயிலேருந்து கண்ணன் ரவிக்கு ஃபோன் பண்ணி ஒரு அமௌண்ட் எங்களுக்கு ஃபண்டிங் கொடுத்தாங்க. அப்போல் நம்ம தனஞ்சயன் சார் அருண் ஈவெண்ட்ஸ்லேருந்து அருணுக்கு வர வச்சு அவங்க நமக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அதன் மூலமாக நமக்கு உணவு அதெல்லாம் ரெடி ஆச்சு. அதனால் இவங்களுக்கு இந்த நேரத்தில் நன்றி சொல்கிற நேரத்தில் எல்லாரோட பேரும் இருக்குது, மறுபடியும் கூட்டம் இருக்குது. தயவுசெய்து அனைவரும் அமருமாறு கேட்டுக்கொள்கிறேன். ப்ளீஸ் சிட் டவுன்.
ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். நம்மளோட பிரச்சனை நான் சொல்லியிருக்கேன். அது சகோதரர் விஷால் அதுக்கு உண்டான ரெமெடி சொல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு. அந்த நீங்க அது என்ன கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடி அவரோட பதிலையும் கேட்டு போனீங்கன்னா நீங்க நிம்மதியாக சாப்பிடலாம், சந்தோஷமா சாப்பிடலாம். நன்றி, வணக்கம்.